அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் சில்ட்ரன்ஸ் கோர்ட், ஜுவைனல் கோர்ட், சிறுவர் நீதிமன்றம்னு அர்த்தம். சிறுவர் நீதிமன்றங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதிற்கு உட்பட்ட அனைவரும், அவர்கள்லாம் குழந்தைகள்னு சொல்லுது சட்டம். அவர்கள் குழந்தைகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை இல்லை என்று தான் சொல்லணும். ஒரு 17 வயது நிரம்பிய அல்லது 16 வயது நிரம்பிய அல்லது 15 வயது நிரம்பிய இவர்கள்லாம் குழந்தைகளாக கருதப்பட முடியாது. எல்லா விவகாரங்களும் தெரிந்த நபர்கள், இன்சான் பர்சன் கிடையாது இவங்க. இதற்கு கீழே இருக்கிறவங்க வேணால் ஓரளவுக்கு தெரியாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 8 வயசு 9 வயசுனா பார்த்தீங்கன்னா விவரம் தெரியாதுன்னு சொல்லலாம். இவர்களுக்கு எல்லா விவரங்களும் தெரியும். இவர்கள் குழந்தைகளாக கருத முடியாது. ஆனாலும் இந்த இடத்துல சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வயசை வரையறை செய்யணும்ல. அந்த வரையறை செய்த வயசு தான் இந்த 18ற்கு கீழ் உள்ள நபர்கள். ஒரு சில குற்றங்களில் இந்த 18 வயசை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. 17 வயசு இருந்தாவே அவர் குற்றவாளியாக கருதப்படுறாங்க. அவர் ஜுவைனெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது இந்த பாலியல் குற்றங்கள் இந்த மாதிரியான விவகாரங்களில். நிறைய திரைப்படங்கள் இதை பேஸ் பண்ணி வந்துடுச்சு. ஒரு சிறுவர் தவறு செஞ்சால் என்ன மாதிரியெல்லாம் நடத்தப்படுவார், அவர்களுக்கு உண்டான ப்ரிவில்லேஜஸ் என்ன அப்படின்ற மாதிரியான கான்செப்டோட இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிய வரும். பாருங்கள், 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அல்லது குழந்தைகள் மீது குற்றங்கள் நடைபெறுமே ஆனால், இவர்கள் குற்றம் செய்தாலும் சரி அல்லது அவர்களை மையப்படுத்தி குற்றங்கள் நடந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். அந்த வழக்குகளை விசாரிக்க மட்டும் அமைக்கப்பட்ட விசேஷ நீதிமன்றங்கள், இட்ஸ் எ ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அந்த நீதிமன்றங்களுக்கு பெயர்தான் சிறுவர் நீதிமன்றம் எனப்படுகிறது. தனி நீதிமன்றம் என்பதால் விரைவான விசாரணைக்கு வழிவகை செய்யும். இது பார்த்திங்கன்னா செப்பரேட்டான ஒரு கோர்ட். இந்த கோர்ட்டில் மற்ற விவகாரங்கள் நடைபெறாது. சிறுவர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு விசேஷ நீதிமன்றம் என்பதனால அந்த வழக்குகள் நடைபெறும். அதன் அடிப்படையில் மிக எளிமையான அல்லது ஸ்பீடு ட்ரையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பீடு ட்ரையல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு சிறுவரை கைது செய்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் கோர்ட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க. அந்த சிறுவரை கைது செய்யக்கூடிய அந்த போலீஸ்காரர்கள் பார்த்திங்கன்னா சீருடையில் இருக்க மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஜேஜே ஆக்ட், ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015. இதன் பிறகு வந்தது அந்த போக்சோ ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஜுவைனல் பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய அந்த ஆக்ட். இதெல்லாம் நினைவில் வச்சுக்கிங்க நீங்கள். சரி, ஒரு குழந்தையை கைது செய்தார்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனரபிள் கோர்ட்டு முன்னாடி நிறுத்துவாங்க. அதற்கு அதே போல் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெயிலுன்ற கான்செப்ட்டு அவர்கள் வீட்டு மூலிமா கிடைக்கும். ஸோ பெயில் மிக எளிமையாக கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்களை பற்றி இந்த குற்றம் செய்தார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ப்ரிசனில் அவங்கள அடைக்க மாட்டாங்க. நோ ப்ரிசன். ஒரு சாதாரண ஒரு கைதி 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் குற்றம் செய்தால் அடைக்கப்படுகின்ற இடத்தில் இவர்கள் அடைக்கப்பட மாட்டார்கள். இவர்களுக்கென்று தனி நீதிமன்றம், இவர்களுக்கென்று தனி சிறைச்சாலை எல்லாம் இருக்குது. அதன் பெயர் தான் இந்த போஸ்டல் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்கூல் தான் இது. படிக்கலாம், எக்ஸாம் எழுதலாம், மேற்கல்வி படிக்கலாம், இந்த மாதிரி எந்த விவகாரங்களை வேணாலும் பண்ணலாம் இந்த ஸ்கூலில். அவர்கள் புத்திசாலிகளாக இருந்தால் நல்லா படிச்சுட்டு வெளில வந்துடலாம். புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்னா அவன் மறுபடியும் அதே மாதிரியான செயலில் குற்ற செயல்களில் ஈடுபடுவாங்க. கிவ் எஜுகேஷன். யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டு தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குழந்தை தவறு செஞ்சால் அதை திருத்தக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது? பெற்றோர்களுக்கு இருக்குது. பெற்றோர்னால் இந்த இடத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை தான் நம்ம சொல்கிறோம். சரி, என்னெல்லாம் செப்பரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டுன்னு ஒரு தனி காலம் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ரிசன் செப்பரேட்டாக இருக்கும், சிறைச்சாலை செப்பரேட்டாக இருக்கும், சென்டென்ஸு தண்டனைகள் செப்பரேட்டாக இருக்கும். இவர்களுக்கு கொடுப்பதை போல் 17 வயதோ 16 வயது நபர்கள் கொடுக்க மாட்டார்கள். கோர்ட்டும் செப்பரேட்டாக இருக்கும். லாவும் சட்டத்திட்டங்களும் செப்பரேட்டு, ப்ரொசீஜரும் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இத்துணை செப்பரேட், தனித்தனியான கான்செப்ட்டு. இவர்கள் இந்த நபர்களுக்கு கூட உள்ளே என்ட்ரே ஆக மாட்டார்கள் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. இந்த கேஸ் ஸ்டடி பாருங்கள். ஜமில்
வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 நடந்த ஒரு வழக்கு. ஜேஜே ஆக்ட் 2015 கீழ் 18 வயதிற்கு கீழ் உள்ள குற்றவாளிகள் அவர்கள் வயதுகளை விசாரிக்க வேண்டும். ஒரு 17 அரை வயது இருக்குன்னு வச்சுப்போமே, அவர்களை தெளிவாக விசாரிக்கணும். 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களை சிறுவர் நீதிமன்றத்தில் தான் ஆஜர்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களை சிறுவர்கள் என கருத வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நான் முன்பே சொன்னேன், இவர்களை எல்லாம் சிறுவர்களாக கருத முடியுமான்னு கேட்டால் என்னை பொறுத்தளவில் முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது? 17.5 வயது நிரம்பி இருந்தாலும் அவர்களை சிறுவர்களாகத்தான் கருத வேண்டும். 18 வயதிற்கு ஒரு நாள் குறைவாக இருந்தாலும் அவங்க சிறுவர்னு நினச்சிக்கிங்க. சரி, ஷீலா பர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை பொது சிறையில் வைக்கக்கூடாது. காமனாக எல்லாரையும் அடைக்கிற சிறையில் இவங்களை வைக்காதீங்க. சிறுவர்களுக்கான தனி வசதிகள், ஆலோசனைகள், பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட முடியும். ஏன்ப்பா தப்பு செய்கிற நீ? பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்கிற, அம்மா அப்பாவெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஆலோசனைகள் வழங்கணும். படிப்பிற்குண்டான ஆலோசனைகள், வேலைக்குண்டான ஆலோசனைகள், சொசைட்டியில் என்ன மாதிரி வாழணுன்றதுக்குண்டான ஆலோசனைகள் எல்லாம் வழங்கப்பட வேண்டும். இந்த வழக்கில் உத்தரப்பிரதேச சிறைகளில் சிறுவர்கள் வைக்கப்படுவதை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்படுகிறது. எந்த வழக்கில்? ஷீலா பர்ஸ் அப்படின்ற ஒரு வழக்கில். இது குழந்தைகள் உரிமையை மீட்டெடுப்பதில் மிக முக்கிய பங்காற்றிய ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்க்கப்படுகிறது. இந்த கேஸ் ஸ்டடியில் அந்த குழந்தைகள்லாம் வெளியில் வந்தாங்கன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் கோர்ட்டை பற்றின கான்செப்ட்டு. உங்களுக்கு கொஸ்டினில் சில்ட்ரன் கோர்ட்டுன்னு கேட்டாலும் ஒன்று தான், அப்படி இல்லைன்னா ஜுவைனல் கோர்ட்டுன்னு கேட்டாலும் ஒன்று தான். கான்செப்ட் நீங்கள் இதை தான் எழுத போகிறீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. சரி, நம்மளுடைய சாரதிலா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் செஞ்சு அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நன்றி, வணக்கம்.